ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு ஓடிடியில் என்ன வெப் சீரிஸ் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராமந்தி. இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் லீலா பன்சாலின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர். இவர் என்னென்ன படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய வந்து இவர் எடுக்கிற படம் எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் படம், அந்த மாதிரி படம் தான் எடுப்பார். இவர் எடுத்த படம் எல்லாமே வந்துட்டு இந்த வெப் சீரிஸ் வந்து ரீசெண்டாக வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ், தமிழில் வந்து ப்ராப்பராகவே டப் பண்ணியிருப்பாங்க. 8 எபிசோட் இருக்குது. இந்த வெப் சீரிஸில் லீட் ரோல் பார்த்தீங்கன்னா மனிஷா கொய்ராலா இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சோனாக்ஷி சின்ஹா, அதிதி ராவ், அப்புறம் நிறைய ஃபேமஸ் ஹிந்தி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் சிம்பிளாக ஆன்லைன் எப்படி அப்படின்னு பண்ணால் ஈராமந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர், பாகிஸ்தான் லாகூர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்போ வந்து எல்லா சுதந்திரம் வந்த பிறகு தான் பாகிஸ்தான் தனியாக போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே நாடாக தான் இருந்தாங்க. அப்போ வந்து லாகூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈராமந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேசிகள் இருப்பாங்க. நிறைய இப்போ வேசிகள் இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவாப்ஸ் வந்து ராஜாக்கள், நிறைய ராஜாக்கள்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பொழுதை கழிப்பாங்க. அங்கே இருக்கிற வந்து வேசிகள்லாம் வந்து அவங்க கூட வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. பேசிக்கலாக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கௌரவம் இருக்குது. அவங்க ஒரு கலைஞர்கள், நடனம் ஆடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காங்க. அங்கே வர நவாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சந்தோஷப்படுறதுனால நிறைய சொத்து நகைகள் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அந்த ஈராமந்தின்றது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வம் செழிப்பாக இருக்கும். இந்த ஈராமந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மனிஷா கொய்ராலா தான் வந்து ராணியாக இருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க இருக்குங்க. அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா புரட்சி அப்படின்னு சொல்லி சுதந்திரத்துக்காக போராடுற ஒரு புரட்சி அப்படி இப்படின்னு அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு நவாபோட பையனும் அதே மாதிரி தான் இருப்பார், புரட்சி அந்த மாதிரி போகிறார். அவருக்கும் இந்த ஈராமந்தியில் இருக்கிற பெண்ணுக்கும் ராணியோட பொண்ணுக்கும் காதல் வருது. அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கடைசியில் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையான்றது அது ஒரு கதை போயிட்டு இருக்கும். அது போக ஈராமந்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நவாப்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த நவாப்ஸில் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஈராமந்தியில் இருக்கிறவங்க வந்து திடீர்னு வந்து கொஞ்ச நாளாக வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க, சடனாக ஏன் வரமாட்டாங்க? அதுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஈராமந்தின்றது தரமாட்டாமல் அழைக்கணும்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் போலீஸ், ஆங்கிலேயர்கள் காவலர்கள் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. அவங்கள எதிர்த்து இவங்க வந்து போராடுவாங்க, சுதந்திரத்துக்காகவும் போராடுவாங்க. இது கடைசியில் வந்து மனிஷா கொய்ராலா வந்து ஜெயிச்சாங்களா இல்லையா, என்ன ஆகுது, இப்படிதான் வந்து கதை போயிட்டே இருக்கும். அது போக சோனாக்ஷி சின்ஹா, மனிஷா கொய்ராலாவோட அக்கா பொண்ணு. மனிஷா கொய்ராலா அவங்க அக்காவை கொலை பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அவங்களும் வந்து அம்மாவை பிறந்தது சோனாக்ஷி சின்ஹா வந்து பழிவாங்க போடுவாங்க. அவங்களும் பழிவாங்கினாங்களா இல்லையா அப்படிதான் போகும். படத்தில் வந்து நிறைய கதைகள் இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு 8 எபிசோடு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லேக்லாம் இருக்காது, நல்ல ஒரு என்கேஜிங்காக தான் போகும். நீங்கள் வெப் சீரிஸ் பார்க்கும்போது நல்லா டீட்டெயிலாக அந்த கதை வந்து உங்களுக்கு புரியும். இது செட்டெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிடுறாங்க, சூப்பராக இருக்கும். நார்மலாக மற்ற படத்தில் இருக்கிற மாதிரி இப்போ ராஜ்மௌலி சார் படத்துலேயே வந்து செட்டு போட்டிருக்காங்கன்றது அப்படியே தெரியும். இந்த படத்தில் அந்த மாதிரி தெரியவே தெரியாது. நல்ல காஸ்டியூம்லேருந்து செட் ப்ராப்பர்ட்டிலேருந்து அதில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டியும் அந்த ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே ரியாலிட்டிக்காக ரொம்ப சூப்பராக எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அதுக்காகவே இந்த படத்தை வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ நல்ல ஒரு சூப்பராக நல்லா செலவு பண்ணி எடுத்துருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து பிடிக்கும். இது வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்கணும். ரொம்ப இது வந்து ஏ கிரேடெல்லாம் கிடையாது, யூஏ ஃபேமிலி ஆடியன்ஸும் தரவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். வீக்கெண்டில் வீக்டேஸில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம சேனலில் என்ன ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 out of 5. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.